பகவத்கீதையில வந்து அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். கீதை வந்து நமக்கு ஒரு அளவுகோலா இருக்கு. எல்லா என்ன மாதிரியான நிலையில நாம இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்து கீழே வரைக்கும் நம்மள தன்னை அறியணும், தன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா கீதை தான் அதுக்கு ஸ்கேல். பகவத்கீதை இதுல திரியிற மனசை பத்தி அவர் சொல்லும்போது அது மனது வந்து எப்பவுமே அது ஒரு குதிரைக்கு ஒப்பிடப்படுது. மனக்குதிரை குதிரை வந்து எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது சுத்தணும்னு வரும். குரங்கு அதோட மோசம். இந்த ரெண்டுக்கும் தான் பொதுவா கொஞ்சம் மனுஷன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு குதிரைக்கும், மனுஷன் மாதிரி இல்லாதவங்களுக்கு குரங்குக்கும் ஒப்பிடுறாங்க. 16:16 அநேக சித்த விப்ராந்தகா மோகஜால சமாவிருதகா பிரசந்த பிரசக்தகா காமபோகேஷு வதந்தி நரகே அச்சுச்சவ். அச்சுச்சவ்னா சௌச்சவுங்கிறங்கள அதை சுத்தமா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் மோசமான நரகத்துக்கு போவாங்க. யாருன்னா மனசு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து மோக வலையில சிக்கிட்டதுனால விஷய போகங்கள்லே பற்று கொண்டு ரொம்ப பயப்படுத்தக்கூடிய பயம் தரக்கூடிய அதுவும் அசிங்கமான நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நரகத்துல வீழ்ச்சி அடைகிறாங்க. இது வந்து நான் தள்ளுறேன்னு சொல்லல கிருஷ்ணர். பகவான் யாரையும் சோதிக்கிறவர் கிடையாது. எப்படி ஒரு தந்தை வந்து தன்னை மறந்த பிள்ளைய வந்து தன்னை நினைவுபடுத்தும் முயற்சியில தான் இருப்பாரே ஒழிய அதுக்காக குருவை அனுப்புறாரு. மற்றபடி போறது யாருன்னா அவன் தான், அவனுடைய ஃப்ரீடம், சுதந்திரம். நான் தான் போறேன் ஒரு இடத்துக்கு. நான் ஒரு ஆட்டோல உட்காந்துட்டு ஆட்டோ டிரைவர் இஷ்டத்துக்கு நான் போகலையே, என் இஷ்டத்துக்கு டிரைவர் ஓட்டுறாரு. அது மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் அவங்க பயணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா பயணிக்கிறது அவன் தான், அவன் விருப்பப்படி நான் பயணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறார். பலவிதமா தெரியும் மனசுடையவங்களா இருக்கிற அந்த ஜீவராசிகள் மோக வலையில சிக்கிட்டு விஷய போகங்கள்ல ரொம்ப பிடிப்பு வச்சுக்கிட்டு பயம் தரக்கூடிய தூய்மையற்ற நரகங்கள்ல வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறார். இது வந்து பகவானுக்கு இதுல இஷ்டம் இல்லை. இவனே வந்து இப்படி நடந்தா இந்த இடத்துக்கு போறான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆசை உள்ளவனுக்கு மனசு வந்து எப்பவுமே சுத்திக்கிட்டு தான் இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆசை வந்து நீங்காது, தெரிதலும் நீங்காது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு நிலையில ஒருத்தனுடைய ஆசை வந்து இருக்க விடாது, ஒரே நிலையில இருக்க விடாது. அது வந்து என்ன செய்யணுமோ அதுல தவிர்த்து மத்ததை செய்யும். குப்பையை தொட்டியில் போடணும்னு ஏன் எழுதுறாங்க? தொட்டியை சுத்தி தான் எல்லாரும் குப்பை போடுவாங்கன்னு தெரியும். இது வந்து மனித இயல்பு. அது மாதிரி ஆசை வந்து ஒரு இடத்துல அவனை இருக்க விடாது. எதிர்பார்ப்ப கூட்டம் அப்படியே மோக வலையில சிக்க வச்சிரும். காமம், குரோதம், செருக்கு இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்படி எல்லாம் மூழ்கி கிடக்கிறது தான் மோக வலை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மோகம் உள்ளவனுக்கு எப்பவுமே பயம் இருக்கும் அப்படிங்கிறாரு. பயம்ங்கிறது வாழும் போதே உள்ள மரணம் மாதிரி பயம். தூய்மை இல்லாத நரகத்துல வீழ்வாங்கன்னு சொல்றார். அசுரர்கள் வந்து பாப காரியங்களே விரும்பி செய்வாங்க. பாப செயல்ல அவங்க வந்து அதுல என்னைக்கு பாவ செயல் அவங்களுக்கு விரக்தி வருதோ அப்பதான் அவங்களுக்கு நிதானம் கிடைக்கும். அந்த விரக்தி வர்றதுக்காக தான் தூய்மையற்ற நரகத்தை கொடுத்து அங்க வச்சு அவங்களுக்கு பாடம் போதிக்கிறாங்க. இந்த உடம்பு வந்து குப்பைகளால் ஆனது, அது எல்லாருக்கும் தெரியும். குப்பை வந்து மியூக்கஸ், பைலியர், எம்பிஏன்னு சொல்லுவாங்க. கபம், வாதம், பித்தம். இந்த குப்பைகளால இதை வச்சு மூடி வச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே இது குப்பை, இது இன்னும் குப்பைக்கு போயிருது அப்படிங்கிறார். கும்பி பாகம்னு ஒரு நரகம் இருக்கு. அப்புறம் ரவுரவன் ஒரு நரகம் இருக்கு. அங்க வந்து அசுரர்களுக்குனே உள்ளது. இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் அந்த இடம் தான். கும்பி பாகம், அடுத்து ரவுரவம். இது வந்து தூய்மையற்ற நரகம்னு ஏன் கிருஷ்ணர் சொல்றாரு இந்த இடத்துல? ஆச்சுச்சாவ் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா நம்மள நரகன், நர நர நரர்னா மனிதர்.
நரர் மட்டுமே போற இடம் தான் நரகம். அவனை எதுல செஞ்சிருக்காங்களோ அதுவே அங்க கடல் மாதிரி இருக்கு. கபம், வாயு, பித்தம், மலை, ஜலம், சளி இதுகளால் ஆன கடல் மாதிரி ஒரு இடம். ஈஸ்ட்மன் கலர்ல இருக்கும், கலர் கலரா. அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடம்ப எந்த குப்பையில செஞ்சாங்களோ, எதுகளால ஆக்குனாங்களோ, அந்த மெட்டீரியல்ல தான் அங்க நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்த ஆள் போகுது. இந்த அயோக்கியங்கள்லாம் அங்க போறாங்க. அங்க போயிட்டு அப்ப இந்த சரீரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, இத கொஞ்சம் புனரமைச்சு பண்ணிருவாங்க. எப்படின்னா, யாதனா சரீரம்னு ஒண்ணு இருக்கு. யாதனான்னா யாதனாங்கிறது தான் சமஸ்கிருதத்துல, தமிழ்ல வேதனான்னு வேதனை. யாதனா சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த அதோடைய மெட்டீரியல் எப்படின்னா, ரா மெட்டீரியல். துன்பத்த கிரகிக்கும், அனுபவிக்கும், வேதனைப்படும். ஆனா உயிர் மட்டும் போகாது. ஏன் இப்படி பிராணனை வாங்குறேன்னு நம்ம சொல்லுவோம். வேதனை தாங்க முடியாம. அந்த வேதனை நிறைஞ்ச சரீரத்தை கொடுக்குறாங்க. யாதனா சரீரம்னு பேரு. அங்க போயிட்டு அந்த அவஸ்தையெல்லாம் அதை அனுபவிக்குது. அப்போ அந்த இடத்தையும் பாகவதம் வர்ணிக்குது. பூமிக்கு கீழே அண்ட ஜலம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல தென் திசையை நோக்கி அந்த ஏரியாலாம் இருக்குன்னு போட்டிருக்கு. பாகவதம் 5:28 பார்த்தா இதுல வரும். இதுல நரகங்கள் வந்து பிரளயத்துல மூழ்கிறதும் இருக்கு, மூழ்காதது 2 இருக்கு. அப்படியும் 2. அது வந்து தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம் பேர். இது வந்து பிரளயத்திலையும் பாதுகாப்பா இருக்கக்கூடியது. இப்படி ஒருத்தர் வந்து சாஸ்திரத்தை மதிக்காம உலகியல்ல மோக வயப்பட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எப்பவுமே கெட்டதை யாரும் சொல்லி தரல. ஆசைதான் அதை கத்துக் கொடுக்குது. நல்லது வந்து சத்சங்கத்துல கிடைக்கும். பெரியவங்க மூலமாவும் கிடைக்கலாம் நல்லது. முன்னோர்களால வரலாம். ஆனா கெட்டது மட்டும் அப்படி இல்ல. அது வந்து உள்ளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிறது. அதனாலதான் காமத்தை வந்து நெருப்புக்கு ஒப்பிட்டார் கிருஷ்ணர். நெருப்புடைய குணம் நமக்கு தெரியும். அது ஒரு கட்டையில எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, ஒரு தீக்குச்சி இருக்குன்னா, அது ஊரே கூட கொளுத்திரும். தானும் எரிஞ்சிருது, அடுத்தவங்களையும் நாசம் பண்ணுது. அதனால அக்னின்னு பேரு. அக்னின்னா தானும் போச்சு, அடுத்ததும் போச்சு. அது மாதிரி ஆக்கிரும். அந்த மாதிரி காமம். தன்னையும் சீரழிக்கும், பிரத்தியாரையும் கெடுக்கக்கூடியதா இருக்கு. இப்படி என்னென்ன மாதிரியான அந்த கெடுதிகள் இருக்கோ, இதெல்லாம் வந்து மோக வலையில் போட்டு, அந்த வலையிலே அவன் சிக்கி இருக்கிறதுனால, அது தானாகவே அது வந்து ஒருத்தனை அந்த அசுத்தமான நரகத்துல கொண்டு ஒருத்தனை சேர்த்துருது அப்படிங்கிறத கிருஷ்ணருங்க வந்து தெளிவுபடுத்துறாரு. கடைசி